வணக்கம். சென்னை அசோக் நகரில் ராஷ்டிரிய லோக் ஜன சக்தி கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய செயல் தலைவர் திரு பிரின்ஸ்ராஜ் தலைமையில் தேசிய நிர்வாகிகளான திரு ஜி.வி. மணிமாறன், திரு மஹதாப் ஆலம், திரு கிருஷ்ணன்ராஜ், திரு யஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஏ.பி. சசிகுமாரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நடைபெறவுள்ள 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய லோக் ஜன சக்தி கட்சியின் சார்பில் 4 தொகுதிகள் போட்டியிடுவது எனவும் மற்ற தொகுதிகளில் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாக முடிவெடுத்துள்ளனர். புதிய நிர்வாகிகளுக்கான பதவி நியமன சான்றிதழை தேசிய செயல் தலைவர் மற்றும் தேசிய நிர்வாகிகள் முன்னிலையில் மாநில தலைவர் டாக்டர் ஏ.பி. சசிகுமார் அவர்கள் வழங்கினார். National Working President of Rashtriya Lok Jana Shakti Party, party which was founded by our late Shri Ramvilas Paswan ji. Me and our team, we have come to Tamil Nadu. Since it's election time, our party had decided that we will contest our election here. Our party will contest election. Our state president, Shri Sashi ji, is here with us. We have appointed him the state president of Tamil Nadu, and under his leadership, we will contest the ongoing election in Tamil Nadu. Do you have any questions? ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தேசிய தலைவர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் பிரின்ஸ்ராஜ், இவர் முன்னாள் எம்பி ஆவார். போன பீரியட்ல எம்பியா இருந்தாரு. இந்த ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியானது ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் துவக்கப்பட்டது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ராம்விலாஸ் பாஸ்வான்ஜிக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எலெக்ஷன் சமயத்துல இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த எலெக்ஷன்ல ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி தமிழகத்துல போட்டியிட முடிவு பண்ணிருக்காங்க. தம்பி திரு சசிகுமார் அவர்களை இந்த மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தலைமையின் கீழ கட்சி இந்த வருகின்ற எலெக்ஷனில் போட்டியிடும் தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு 6ஆம் தேதிக்குள்ள எங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சேர்ந்துரும். உங்களுக்கே தெரியும், தேசிய கட்சிகள் எல்லாம் எவ்வளவு சொல்லிட்டு இன்னைக்கு தலைவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்று இரவே நாங்க முடிவு பண்ணுவோம், நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். நாளை கழிச்சு நாங்க தொகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதை மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த தொகுதியில எந்த வேட்பாளரை போட்டு இன்று இரவு முடிவெடுத்துருவோம். வேற யாரும் இப்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லைங்க. எலெக்ஷன் வரைக்கும் எங்களுடைய தலைவரான பசுபதிகுமார் பராசு அவர்கள் என்டிஏ தலைமையில ஆட்சியில மத்திய மந்திரியா இருந்தார். ஆனா அவர் போன எலெக்ஷன்ல நாங்க என்டிஏல விலகிட்டோம். இப்ப சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷன்ல கூட நாங்க தனித்துத்தான் போட்டிட்டோம். இப்ப எந்த அணியில இல்ல, நாங்க தனித்துத்தான் போட்டிட்டோம். தேசிய தலைவர் தான் வந்திருக்கிறாங்க. இது பத்திலாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒரு நாள் டைம் கூட, நாளைக்கு எங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் கிளியர் ஆகும் மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே கட்சியெல்லாம் இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு. அதனால எலெக்ஷன்ல ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா கட்சியை பலப்படுத்துவதும் மக்கள் மத்தியில் எங்களை ஒருங்கிணைப்பதும் முதல் கடமையா இருக்கும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்னன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான்ஜிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் தமிழ்நாட்டுல உண்டு. அவர் நம்ம தலைவர் பேசும்போது சொன்னாரு, அவர் அம்பேத்கரோட பாளையம் மட்டும் இல்ல, பெரியாரோட பாளையம் கூட. சொல்ல போனா தமிழ்நாட்டுல நார்த் இந்தியாவில பெரியாருடைய கொள்கைகளை முதல்ல எடுத்து சொல்றது ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி தான். அவங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்ல போனா நம்மள மண்டல் கமிஷன், ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி தான். சோ இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் தமிழக மக்கள்கிட்ட சொல்லி கட்சியை ஒருங்கிணைப்பது இப்ப அடுத்த வேலையா. புதுசா என்ன மாநில தலைவராக போட்டதுக்கு அப்புறம் இந்த கட்சியோட செயல்பாடுகள் ரொம்ப அதிவேகமா இருக்கிறத முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். மணிவரன் நான் சொன்ன மாதிரி நாம இப்போதைக்கு ஒரு இரவு நேரத்துல பேசி நாளைக்கு எந்தெந்த கான்ஸ்டியூன்சி நம்ம நிக்க போறோம்ன்றத சொல்லிட்டு மீதி இருக்க கான்ஸ்டியூன்சில நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம புதுசா நம்ம உள்ளாறதுனால இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்ன்றத முடிவு பண்ணி நாங்க நாளைக்கு வெளியிடுவோம். முக்கியமான பார்ட்டிகள்ல அதை நம்ம முடிவு பண்ணி சொல்லிடுவோம். செயல்பாடு ரொம்ப பெருசா இருக்கும், பெரிய அளவுல பேசப்படும். ஏன்னா தேசிய தலைமை அந்த மாதிரி ஒரு இளம் சிங்கத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ்ராஜ் அவர் சும்மா இல்ல, பம்பரம் சுத்திட்டு இந்தியா ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆல் ஓவர் இந்தியா. நேற்று முன்னாள் தான் கல்கட்டால இருந்தாரு. அவர் இந்தியா ஃபுல்லா சுத்தும் போது நான் தமிழ்நாடு ஃபுல்லா அதிகமா சுத்த வேண்டியதா இருக்கும். சுத்தி நான் என்னுடைய செயல்பாடு அதிவேகமா இருக்கும். எங்களை வழி நடத்துறதுக்கு அண்ணன் மணிமாறன் இருக்கிறாங்க. நாங்க வேற அளவுல கொண்டு போயிருவோம் பார்ட்டியை. எந்தெந்த தொகுதி நம்ம எந்தெந்த தொகுதி நம்ம நிக்க போறோம், எந்தெந்த தொகுதி நம்ம மற்ற கட்சியை நம்ம சப்போர்ட் பண்ண போறோன்றத முடிவு பண்ணி நம்மளோட அறிக்கை இருக்கு. மோசம் தாங்க, கண்டிப்பாங்க. அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது.
ஏபி சசிகுமார், தமிழ்நாடு மாநில தலைவர், ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி பார்ட்டி. செயல் தலைவர், தேசிய தலைவர், செயல் தலைவர் பிரின்ஸ்ராஜ் அவர் வந்திருக்காரு. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்பீக் இன் இங்கிலீஷ். Party has decided that we will contest election in Tamil Nadu. We are looking for candidates here. Some of them has been finalized. Some candidates has already been finalized, and still people are coming and they are joining our party. We'll make sure that we contest on maximum seats, and we have just started in Tamil Nadu. I have given the charge of National Working President, and we decided that we should contest in Tamil Nadu. And I thank our state president Sashiji. He has taken great initiative and he has organized this event. And Manimaran, our national general secretary is here. Under their leadership, I think we'll do very good in Tamil Nadu this time. And on other seats where we are not contesting, we'll decide, our state party will decide whom to support and whom not to support. This is very unfortunate. The topic that you have raised is such a sensitive topic, and it's very unfortunate to see in this century we are still, our people, we still lacking basic needs. Main problem lies within the party, within the ruling party. The reason is they use Dalit vote, they use backward votes, they use poor vote just to rule. They don't really work. They don't really give work to them. They only entertain them when there is election. And this is where our party comes. We have been always working towards the poor people. We have always been working towards the SC, ST, Dalit, backwards, who are not aligned with the mainstream. We have been working with them. We have been bringing them in the mainstream. And it is not just about Bihar. If you take example of Tamil Nadu, Kerala, Karnataka, Mumbai, you take any part of this nation, I think it's everywhere. Our people, our SC, ST people, they are used as a vote bank. This is the only main reason that they are not doing well, they are not developing, they are not with the streamline.